வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல போலீஸ் டைரி 2.2 அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல மொத்தமா 10 கதைகள் இருக்கு. ஆல்ரெடி நிறைய கதைகளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுல ஒரு பர்டிகுலர் கதையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. இதோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங் சீனே ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. ஒரு மர்ம நபர் இவங்களை லாக் பண்ணி வச்சிருக்காரு. இவங்களும் தப்பிக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மர்ம நபர் எதையோ கலந்துட்டுலாம் இருக்காரு. என்ன கலக்குறாருன்னு கிளியரா தெரியல. அவரோட ஃபேஸையும் நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப இந்த லேடியை ஒரு சேர்ல உட்கார வச்சிடுறாரு. வாயில இருக்க கட்டை கழட்டிடுறாரு. இப்போ ஒரு பிளேட வச்சு இவங்களோட நாக்கை கட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. வேணான்ற மாதிரி இந்த லேடி தடுக்க பாக்குறாங்க. ஆனா இவர் கட் பண்ணிடுறாரு. இவங்க வலியால பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி துடிச்சிட்டு இருக்கும் போது இவர் கலந்த விஷயத்த அவங்க வாயில ஊத்துறாரு. சிமெண்ட் மாதிரி தான் எதையோ கலந்துருக்காரு போல. அதுதான் இவங்களோட வாயில ஊத்துறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த லேடி இறந்து போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ரெண்டு பசங்களை நமக்கு காட்டுறாங்க. ஷார்ட் பிலிம் எடுக்கிற பசங்களா தான் இருப்பாங்க. டாப் ஆங்கிள் இருந்து ஒரு ஷாட்டை எடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. இப்போ ஒருத்தர் என்ன பண்றாருன்னா மேலே ஏறி வந்துடுறாரு. இவனுக்கு ஈக்குவலா நானும் ஏறணும்ன்ற மாதிரி குண்டா இருக்க வேற ஒரு நபரை ஏறி வந்துடுறாரு. இவரு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு, வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ஆனா இந்த ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, நம்ம சரக்கு போடுவோன்ற மாதிரி உட்காந்து இந்த இடத்துல சரக்கு வச்சிட்டு இருக்காரு. இவர் சாயிறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு பையில ரத்தமா இருக்கு. என்ன இந்த பையில ரத்தமா இருக்குன்னு யோசிக்கிறாரு. இப்போ ஓபன் பண்ணி உள்ள பாக்குறாரு. ஸ்டார்டிங்ல காமிச்ச லேடியோட பாடி தான் இருக்கு. அதை பாக்குற இந்த ஃப்ரெண்டும் பயத்துல கத்துறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாங்க. போலீஸுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க இந்த பசங்க மேலேயும் சந்தேகப்படுறாங்க. நீங்க எதுக்காகடா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. என்னோட ஷார்ட் பிலிம்ல ஃபுல் சிட்டியை காட்டுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கு, அது எடுக்கிறதுக்காக தான் வந்தோம், பார்த்தா இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான். தமிழால முழுசா நம்ப முடியல. அதனால தமிழ் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட இருந்து ஃபுட்டேஜை வாங்கிடுறது. அதே மாதிரி இவங்க டீட்டெயிலாம் வாங்கிடுறது. இந்த கொலைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஃபுட்டேஜை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த பசங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அந்த லேடியை செக் பண்ணி பார்த்த டாக்டர் இவங்க கிட்ட பேசுறாரு. நாக்கறுத்து சாவடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வாய்க்குள்ள எதையோ காய்ச்சி ஊத்திருக்காங்க. வாய் முழுக்க டேமேஜ் ஆயிருக்கு. ரொம்ப கொடூரமா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவன் கொலை பண்ணிருக்க கொடூரத்தை பார்த்தா இது இதோட நிக்கும் தோணல, தொடர்ச்சியா கொலைகள் நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இப்ப தமிழும் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. அந்த லேடியோட ஃபேஸை வச்சு அந்த லேடியோட அடையாளத்தை கண்டுபிடிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஆதார் கார்டு கூட இவங்க சிங்க் பண்ணி பாக்குறாங்க. அந்த லேடியோட பேரு லக்ஷ்மி. அவங்க அட்ரஸ் என்னன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப மீரான்னு ஒருத்தங்களை நமக்கு காட்டுறாங்க. இவங்க மாடலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல. இப்ப கூட ஒரு இடத்துக்கு கிளம்புறதுக்காக தான் இவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 10 வயசுல ஒரு பையன் இருக்கான். இந்த பையனுமே ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இவன் வீட்டுல ஒரு ராபிட்டை வளர்த்துட்டு இருக்கான். இப்ப சந்தோஷமா அந்த ராபிட்டுக்கு தீனி எல்லாம் போட்டு விளையாடிட்டு இருக்கான். குளிச்சுட்டு வெளியே வந்த மீரா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கால் வருது. இவங்களுமே அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு இடத்துல வர சொன்னாங்கல்ல, அந்த பிளானை கேன்சல் பண்ணிடுறாங்க. என்ன சார் திடீர்னு கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. மேடம் உங்க ஏஜ் கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல, அதனால தான் யோசிக்கிறாங்க. இதை தாண்டி 10 வயசுல உங்களுக்கு ஒரு பையன் இருக்கானமே, அது கேள்விப்பட்டதுனால தான் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்டு இவங்களுமே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இந்த மாதிரி இவங்க போன்ல பேசிட்டு இருக்கும் போது இந்த சின்ன பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இவங்களே டென்ஷன்ல இருக்காங்கல்ல, பேசாம போன்னு சொல்றாங்க. இந்த பையன் திரும்ப திரும்ப அம்மா அம்மான்னு கூப்பிடுறான். என்ன அம்மானு கூப்பிட்டாதன்னு எத்தனை வாட்டி சொல்றது, நான் ஒன்னும் உன்னோட அம்மா இல்லன்ற மாதிரி கோவமா சொல்றாங்க. ஏமா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்க பையன் தான் அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பையன் சொல்றான். இப்பதான் மீரா கோவத்துல சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய மாடல் ஆக்குறன்ற மாதிரி ஒருத்தன் கூட்டு வந்திருப்பான். இவங்க கூட ஒன்னா இருந்திருப்பான். இவங்க நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கும் போது கழட்டி விட்டு இங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். வேற வழி இல்லாம தான் இவங்க குழந்தை பெற்றிருப்பாங்க. வேண்டா வெறுப்புக்கு தான் உன்னை பெத்தேன், இதுக்கப்புறம் அம்மானு கூப்பிடுற வேலை வச்சுக்கிட்ட உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவன் திரும்ப திரும்ப அம்மா அம்மான்னு கூப்பிடுறான். கோவத்துல இவங்களுமே போட்டு பையனை பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி தமிழையும் நிருப்பமாவையும் நமக்கு காட்டுறாங்க. அந்த லேடியோட டீட்டெயில் கிடைச்சிருது இல்ல, அந்த லேடியோட வீட்டுல போய் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப லக்ஷ்மியோட வீட்டு வாசலுக்கு வந்துடுறாங்க. எதிர இருக்க அயனிங் கடைக்காரர்கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த லேடியை கடைசியா எப்ப பாத்தீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. பார்த்து 2 நாள் இருக்கும், மேடத்தை பார்க்கவே முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி கதை உடச்சிட்டு உள்ள போலான்ற மாதிரி இவங்களும் உள்ள வந்துடுறாங்க. வீட்டுல இருக்க பொருள்லாம் களைஞ்சு போட்ட மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ள தகராறு நடந்திருக்கு, யாரோ வீட்டுல வச்சுதான் தூக்கி இருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் தமிழ் இந்த இடத்துல யோசிக்கிறது. இப்ப தமிழ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த அயனிங் காரரை கூப்பிடுங்கன்ற மாதிரி உள்ள கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறது. இந்த லேடிக்கு யாராவது எதிரிங்கன்னு இருக்காங்களா, இந்த லேடி என்ன வேலை பாக்குறாங்கன்னு கேக்குறாரு.
இந்த லேடி ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. இந்த லேடிக்கு எதிரிங்க இருக்க வாய்ப்பு இருக்கு சார். இந்த லேடி வட்டி பிசினஸ் பண்றாங்க. வட்டியை சரியான டேட்ல தரலன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா சண்டை போடுவாங்க. இந்த லேடி குடும்பத்துல யாருமே இல்லையான்ற மாதிரி நிருப்பமா கேக்குறாங்க. ஏன் இல்ல, ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாரு, ஆனா 2 பேருக்குமே குழந்தை இல்ல. ஹஸ்பண்டையும் எப்ப பாரு திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் வாழ முடியாதுன்ற மாதிரி தான் ஹஸ்பண்ட் இங்க இருந்து கிளம்புனாரு. ஹஸ்பண்ட் கிட்ட இருக்க காசையும் உருவிட்டு தான் இந்த லேடி விட்டாங்க. ரொம்ப மோசமான லேடி சார் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த லட்சுமி ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பாக்குறாங்கன்ற மாதிரி இவர் சொன்னார்ல, எந்த ஸ்கூல்ல டீச்சரா வேலை பாக்குறாங்கன்ற மாதிரிலாம் தமிழ் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த இடத்துக்கு போலான்னு நினைக்கிறாரு. இப்ப அந்த ஸ்கூல்ல வந்து பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு இருக்காரு. சார் 2 நாளா வரல, நான் கான்டாக்ட் பண்ண ரிப்ளைவே வரலன்ற மாதிரி பிரின்சிபல் சொல்லிட்டாரு. சரி அவங்க ஆள் எப்படின்ற மாதிரி தமிழ் கேக்குறாரு. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவங்க சார், மத்தபடி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரிலாம் பிரின்சிபல் சொல்லிட்டாரு. சரி மத்தவங்க கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி இவங்க மத்தவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. ஒரு பியூன் கிட்ட விசாரிக்கிறாங்க. பியூன் அந்த லேடியை பத்தி சொல்லிட்டாரு. எப்ப பாரு பசங்களை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 பசங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க போல. அந்த 2 பசங்களையும் வெயில்ல முட்டி போட வச்சிருப்பாங்க. மாத்தி மாத்தி காதை புடிங்கன்ற மாதிரி பிடிக்க வச்சிருப்பாங்க. அந்த பசங்க அழுது கூட விட்டுருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மத்த டீச்சர்ஸ் பாப்பாங்க, பெருசா கேட்க முடியாம போயிருப்பாங்க. இந்த அளவுக்கு பசங்க கிட்ட வயலண்டா நடந்திருக்காங்க. பசங்கள்ல யாராவது கூட கோவப்பட்டு இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. நிருப்பமா நீ பசங்க கிட்ட எல்லாம் விசாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே சமயம் ஹஸ்பண்ட் ஒருவேளை இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஹஸ்பண்ட் பக்கம் யாராவது விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி வட்டி பிசினஸ்ல நிறைய பேரை திட்டி வச்சிருக்காங்கல்ல, அதுல யாராவது கோவப்பட்டு கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஆங்கிள்லயும் விசாரிங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் போய் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. நிருப்பமா சின்ன பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசி பாக்குறாங்க. காரணமே இல்லாம அந்த மிஸ் அடிப்பாங்க. நான் 50 மார்க் எடுத்துட்டேன், அது பத்தாதான், ஏன் 100 எடுக்கலன்ற மாதிரி அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. காரணமே இல்லாம நிறைய சின்ன பசங்களை அடிச்சிருக்காங்க. ஆனா சின்ன பசங்க பதிலுக்கு எதுவும் பண்ண மாதிரி தெரியலன்ற மாதிரி நிருப்பமா சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் வட்டி பிசினஸ் சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக போனார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, காசு வாங்கினதுல நிறைய பேர் லேடிஸ் தான், கத்தி தான் அவங்களோட கோவத்தை காட்டியிருக்காங்க. அவங்க கொலை பண்ற அளவுக்கு போறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னொருத்தர் ஹஸ்பண்ட பத்தி விசாரிக்கிறதுக்காக போயிருப்பாரு. இந்த லேடி பண்ண டார்ச்சர்ல அவர் கோயிலு கொலன்னு சுத்திட்டு இருக்காரு சார். இந்த சம்பவம் நடக்கும் போது கூட ஒரு கோயில்ல தான் அவர் இருந்திருக்காரு. அவர் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப யார் தான் பண்ணது அப்படின்ற மாதிரி தமிழும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. ரோட்ல பசங்களை வச்சு வித்தெல்லாம் காட்டுவாங்கல்ல, அவங்க பேரு கலக்குத்தாடியா. இந்த வெப் சீரிஸை பார்க்கும் போது தான் அது எனக்கு தெரிய வந்தது. இப்ப கலக்குத்தாடிங்க வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இதை நிறைய பேர் சுத்தி இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இத 2 பசங்க கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பசங்களுக்கு எட்டா மங்கான்ற ஒரு லேடி தான் இருக்காங்க. ஏன்டா வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கோவப்படுறாங்க. யூடியூப்ல போடுறதுக்காகன்ற மாதிரி அந்த 2 பசங்க சொல்றாங்க. அதுக்கெல்லாம் எடுக்க கூடாதுன்ற மாதிரி இவங்க போனை சட்டுன்னு புடுங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் வீடியோ எல்லாம் எடுக்க மாட்டோம், போனை தாங்கன்ற மாதிரி அந்த 2 பசங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துக்கு வேற ஒரு நபர் வராரு. அவரோட ஃபேஸை நமக்கு காட்ட மாட்டாங்க. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற வயசுல இப்பெல்லாம் பண்றியே, இதெல்லாம் தப்பு இல்லையான்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த பசங்களுக்கு சோத்தை நான் தான் போடுறேன், நான் என்ன சொல்றேனோ அதை தான் இந்த பசங்க செய்வாங்க. இது உன் சொந்த பசங்க இல்லதானன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஆமாயா, இது என்னோட சொந்த பசங்க இல்ல. இப்ப நீ என்னன்ற, தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாத, ஒழுங்கா கிளம்பிடு அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசுறாங்க. நீங்க என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்க அடுத்த ஏரியாவுக்கு போலான்ற மாதிரி பசங்களை கூப்பிட்டு இந்த லேடியா வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நமக்கு திரும்பி மீராவை காட்டுறாங்க. மீரா ஒரு ஷூட்டுக்காக தான் வந்திருக்காங்க போல. இப்ப போட்டோ ஷூட்லாம் நல்லபடியா முடிஞ்சிருது. இப்ப மீராவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல வந்து உட்காடுறாங்க. மீராவையே ஒரு நபர் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அவர் தான் ப்ரொடியூசர் போல. இப்ப ப்ரொடியூசருக்கு பக்கத்துல உட்காந்து ஏஜென்ட் பேசுறாரு. ப்ரொடியூசரும் ஒரு சாவியெல்லாம் ஏஜென்ட் கிட்ட தந்துடுறாரு. இப்ப ஏஜென்ட் அடுத்ததான் மீரா கிட்ட பேசுறதுக்கு வராரு. சாருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போயிருச்சு, அடுத்தடுத்த ஆட்லயே உங்களை தான் போட போறாரு. பதிலுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், சாரோட கெஸ்ட் ஹவுஸ்லயே நீங்க ஸ்டே பண்ணும், அப்பப்ப அவர் கூட ஒன்னா இருக்கணும். இதுக்கு நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கீயை தந்துருவன்ற மாதிரிலாம் சொல்றாரு. மீராவும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி தாங்கன்ற மாதிரி அந்த கீயை கையில வாங்கிடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் எதிர இருந்து அந்த ப்ரொடியூசரும் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இப்ப ப்ரொடியூசர் அங்க இருந்து லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இவங்களும் பதிலுக்கு ஸ்மைல் பண்றாங்க. இந்த கொலை பண்ணிட்டு இருக்க கில்லரை நமக்கு காட்டுறாங்க. கார்ல ஒரு மூட்டையை வச்சு கொண்டு வந்துடுறாரு. பக்கத்துல குப்பை தொட்டி மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்கதான் மூட்டையை இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. மூட்டைக்குள்ள ஒரு லேடியோட பாடி தான் இருக்கு. இப்ப குப்பையோட குப்பையா சேர்த்து இவங்களை எரிச்சு விடுறாரு. மங்கான்ற மாதிரி ஒரு கலக்குத்தாடியை நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சாங்கல்ல, அவங்களதான் கொளுத்தி விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப மீராவை நமக்கு காட்டுறாங்க. மீராவை பாக்குறதுக்காக ப்ரொடியூசர் வந்திருக்காரு. இவங்களும் வெல்கம் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுல இந்த பையன் உட்காந்து இருக்கான்ல, யார் இந்த பையன் கேக்குறாரு. வேலைக்கார பையன்ற மாதிரி இவங்களுமே சமாளிச்சிடுறாங்க. நீ வெளியே போடான்ற மாதிரி அந்த பையன் கிட்ட சொல்லிட்டாரு. அந்த பையனும் சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறான். முயலை அங்கேயே விட்டுட்டு போயிடுறான். முயல் அந்த இடத்தெல்லாம் அசிங்கம் பண்ணி வச்சிருக்கு. இது என்ன அசிங்கம் பண்ணி வச்சிருக்கு, இதை எடுத்துட்டு போக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே அதட்டி அவனை உள்ள வர வைக்கிறாங்க. முயல் உள்ள வந்துச்சு, தொலைச்சிருவன்ற மாதிரிலாம் முயலை வெளியே தந்துடுறாங்க.
இப்ப இவர் கூட சேர்ந்த மாதிரி ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு ஸ்டேஜ்ல இவர் கூட சேர்ந்த மாதிரி ரூம்குள்ள போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வெளிய இருந்து அந்த பையன் கவனிச்சிட்டு இருக்கான். ரூம்குள்ள போனவங்க கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அவர் கூட ஒன்னாலா இருந்துட்டு இருக்காங்க. ஒன்னா இருக்கும்போது சவுண்ட் எல்லாம் கேட்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வெளிய இருக்க இந்த பையனுக்கு கேக்குது. இந்த பையன் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்படி வந்தவர் தான் எலும்பு கூட இருக்கிறத பார்த்து போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அதாவது அந்த கலக்குத்தடி தான் இந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. அவங்க கழுத்துல இருக்க செயின் கடிக்குது. இது என்ன மாதிரியான செயின் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. குறவன் குறத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க யூஸ் பண்ற செயின் ஒருத்தர் சொல்றாரு. சரி அவங்க கிட்ட நம்ம விசாரிச்சு பாப்போன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் இருக்கார்ல, இது என் ஒய்ஃபோட செயின்னு சொல்றாரு. கன்ஃபார்மா சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா என் மங்காவோட செயின் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரி மங்கா எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூத்து கட்டதுக்காக போனா பசங்க மட்டும் தான் திரும்பி வந்தாங்க, மங்கா வரலன்ற மாதிரி சொல்றாரு. இறந்து போனது மங்கான்றது தெரிஞ்சிருது. இது சார்ந்து விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த சின்ன பையனை நமக்கு காட்டுறாங்க. சின்ன பையன் முயல் எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்கான். அப்ப இந்த இடத்துக்கு மீரா வந்துடுறாங்க. சாப்பிடுறியா, சாப்பிடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவனுமே சாப்பிடுறதுக்காக வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். என் முயல் எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இப்ப சாப்பிட்டியே அதான் உன்னோட முயல்னு சொல்றாங்க. இந்த பையன் வாந்தி எடுக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஒன்ன வளர்க்கறதே பெருசு, இல்ல முயலை வேற வளர்ப்பாங்களா, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண தொலைச்சிருவன்ற மாதிரி மிரட்டிட்டு போறாங்க. இவங்க பண்றதெல்லாம் பார்த்து இந்த பையன் பயங்கரமா கோவப்பட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இவங்களோட கதையே முடிச்சிடறான் போல. என் அம்மாவை கொலை பண்ணிட்டேன்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தலையை எடுத்துட்டு வந்துடுறான். அப்படியே கட் பண்ணி கில்லரை நமக்கு காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் வளர்ந்துதான் கில்லரா மாறி இருக்கான் போல. மீராவோட கல்லறைய பாக்குறதுக்காக தான் கில்லர் போயிட்டு இருக்காரு. பூங்கொத்தெல்லாம் வச்சு பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கில்லர் ஃபேஸ நமக்கு காமிச்சிடுறாங்க. இது வரைக்கும் கதையில வராத கேரக்டரா தான் இருப்பாரு. இவரோட பேரு குரு அப்படின்றது. அந்த மங்கா ஒரு இடத்துல பர்ஃபார்ம் பண்ணும்போது பிரச்சனை வந்திருக்கு சார். 2 பசங்க வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. அந்த 2 பசங்களை கூட்டுவாங்க, அது மூலியமா ஏதாவது லீடு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தமிழும் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி குருவை நமக்கு காட்டுறாங்க. அதாவது கில்லரை நமக்கு காட்டுறாங்க. இவர் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வாங்குறதுக்காக வந்திருக்காரு. இந்த இடத்துல அஸ்வினின்ற ஒரு லேடி பொண்ணு கூட வந்திருக்காங்க. பொண்ணு எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டே இருக்கா. எடுக்காதன்ற மாதிரி பொண்ணு அதட்டிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ரொம்ப அதட்டுறாங்கல்ல, இது எல்லாத்தையுமே குரு கோவமா பாக்குறாரு. இந்த சின்ன பொண்ணு பால் வேணும்ன்ற மாதிரி கேக்குறா. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்ற மாதிரி அஸ்வினி அதட்டுறாங்க. இருந்தாலும் இந்த சின்ன பொண்ணு இருக்கால, ஒரு கவருக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கலாம்னு நினைக்கிறா. இப்படி ஒளிச்சு வச்சிருக்கிறத குரு பார்த்துட்டு இருக்காரு. சொல்லாதீங்கன்ற மாதிரி சிக்னல் பண்றா. சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப பில்லு போடலாம் நினைக்கும் போதுதான் பால் அங்க இருக்கவர் கவனிச்சிடுறாரு. மேடம் பாப்பா பால் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. பால்லாம் வேணான்ற மாதிரி இவங்க வாங்காம இங்க இருந்து கிளம்புறாங்க. பொண்ணு அடிச்சுக்கிட்டே தான் கிளம்புறாங்க. இத குரு கோவமா பாக்குறாரு. இப்ப குரு இருக்கார்ல, அந்த பாலை வாங்கிடுறாரு. இப்ப அஸ்வினியும் பின்னாடி லோடு எல்லாத்தையும் ஏத்திட்டு இருக்காங்க. அப்ப இவர் இந்த சின்ன பொண்ணு கிட்ட வந்துடுறாரு. இந்த பால் தானே வேணும், இந்த வச்சுக்கோன்ற மாதிரி தந்துடுறாரு. இந்த பொண்ணுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அங்கிளுக்கு ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரி இவரும் பின்னாடி போயிட்டு இருக்காரு. அதாவது அந்த லேடியை கொல்றதுக்காக போயிட்டு இருக்காரு. இப்ப வீடியோ எடுத்த 2 பசங்களை வர வச்சிடுறாங்க. நீங்க 2 பேர் எதுக்காக வீடியோ எடுத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டா வியூஸ் போகன்றதுக்காக தான் நாங்க 2 பேருமே எடுத்தோம். ஆனா அந்த லேடி அதுக்கு அலோவ் பண்ணல, ரொம்ப கோவமா பேசினாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்க இடத்துல ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு நபர் தான் இந்த லேடியை எதிர்த்து பேசினாரு. ஏன் இந்த மாதிரி பசங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் கேட்டாரு. இந்த லேடி அந்த நபரையும் போட்டு பயங்கரமா திட்டினாங்க. ஆனா அந்த விஷயத்தை எங்களால எடுக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் இந்த பசங்க சொல்றாங்க. ஆர்கியூ பண்ண நபரோட அடையாளத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி வீடியோவையும் வாங்கிக்கிறாங்க. அவரை கண்டுபிடிக்க முடியுமா பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. காமனா என்ன இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. 2 பேருமே குழந்தைங்க கிட்ட ரொம்ப மோசமா நடந்திருக்காங்கன்னு தெரிய வருது. சோ இத டார்கெட்டா வச்சுதான் கொலை பண்றானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அஸ்வினின்னு ஒருத்தங்க பொண்ணை போட்டு திட்டிக்கிட்டே இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த குரு கதையை முடிச்சிருக்காரு போல. இப்ப அவங்களோட பாடி கிடைச்சிருது. இவங்களோட டீட்டெயிலை விசாரிச்சு இவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு காணோன்ற மாதிரி ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. அந்த தகவல் தெரிஞ்சு இவங்களே நேரடியா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. பொண்ணு கூட ஷாப்பிங்க்கு போனா பொண்ணு மட்டும் தான் அந்த இடத்துல இருந்தா, என் ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. பொண்ணு கிட்ட நடந்த விஷயத்த தமிழ் கேட்டு பாக்குறாரு. என்னோட அம்மா என்ன அதட்டிக்கிட்டே இருந்தாங்க, வேற ஒரு அங்கிள் தான் பால் வாங்கி தந்தாரு. அந்த அங்கிள் தான் கடைசியா அம்மா இருக்க இடத்தை நோக்கி போனாரு. அம்மா திரும்பி வரவே இல்லைன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்காங்க, அதை பார்த்துதான் அவன் ஏதோ பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க.
பசங்களை அடிக்கிறத பார்த்தாலே இவரோட அம்மா ஞாபகம் வந்திருக்கும். அதனால தான் மங்காவையும் அஸ்வினியையும் இவர் கொலை பண்ணிருப்பாரு. நாக்கை இவர் கலெக்ட் பண்ணி தான் வச்சிருக்காரு. இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. இவர் அமைதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஃபாதரா தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு பேரண்ட்ஸ் பசங்களை எப்படி பாத்துக்கணும்ன்ற மாதிரி தான் இவர் கிளாஸ் எடுக்க போறாராம். அதுக்கு கண்டிப்பா உங்க ஸ்கூல் பசங்களை அனுப்பி வைக்கணும்ன்ற மாதிரி நோட்டீஸ் எல்லாம் தரதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப தந்தவர் இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் லக்ஷ்மியை கவனிக்கிறாரு. லக்ஷ்மி 2 பசங்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மேடம் இப்படிலாம் டார்ச்சர் பண்றீங்க, பசங்களை விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா லக்ஷ்மி கேட்கவே மாட்டாங்க. இவர் முன்னாடியே பசங்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இதை பார்க்கும் போதுதான் இவருக்கு ட்ரிகர் ஆயிருக்கும். கண்டிப்பா இந்த லேடியை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதனால தான் முதல்ல இவங்க கதையை முடிச்சிருப்பாரு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வெளியே தானே அஸ்வினி காணாம போனாங்க. அதனால டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அதே மாதிரி அந்த 2 பசங்க எடுத்த ஃபுட்டேஜையும் இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த 2 பசங்க அடையாளம் சொன்னாங்கல்ல, அது மூலியமா அந்த நபர் யாருன்றதை இவங்க பாக்குறாங்க. குரு தான் அந்த இடத்துல இருந்து வேடிக்கை பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் சண்டெல்லாம் போட்டிருப்பாரு. அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஃபுட்டேஜ்லயும் இவர் இருப்பாரு. சோ இவர் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நிருப்பமா இருக்காங்கல்ல, இவரை எங்கேயோ பார்த்தன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பிரின்சிபலை விசாரிக்க போனோம்ல, அப்போ ஒரு பேம்ப்ளெட்டை பார்த்தேன், இவரோட பேம்ப்ளெட் தான் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் ஃபாதர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி இவங்க சர்ச் பண்ணி பாக்குறாங்க. இவர் ஒரு ஃபாதர்னு தெரிய வருது. இவர் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. ஆனா ப்ரூஃப் இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுல்ல, ப்ரூஃபை கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் தமிழ் சொல்றாரு. அதுக்கு நம்மளே அவனுக்கு ஒரு ட்ராப்பை வைக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. பசங்களை எப்படி பாத்துக்கணும்னு ஒரு மீட்டிங் நடக்க போறதா சொன்னாரு பாத்தீங்களா, அந்த மீட்டிங் இப்ப நடக்குது. நிறைய பசங்களோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. இவருமே எப்படி பசங்களெல்லாம் வளர்க்கணும், அவங்கள அடிக்கூடாது, நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நிருப்பமாவும் குழந்தை கூட உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க குழந்தை கிடையாது, தமிழ் குழந்தைய வச்சுதான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப வெளியே வச்சு குரு கிட்ட பேசுறாங்க. நாங்க புதுசா இந்த ஏரியாக்கு வந்திருக்கோம், எங்க வீட்டுக்கு வந்து நீங்க பிரேயர் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னைக்காவது ஃப்ரீயா இருக்கப்ப வரேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கே வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது பொண்ணு அம்மா அம்மான்னு கூப்பிடுறா. சும்மா இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி பொண்ணை அதட்டுறாங்க. பொண்ணு அடிக்கலாம் செய்யறாங்க. ஏங்க பொண்ணு அடிக்கிறீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இதை பத்தி தானே கிளாஸ் எடுத்தேன், நீங்க கவனிக்க தானே செஞ்சீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரிங்க இன்னைக்கே வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றின்ற மாதிரி இவங்க அட்ரஸ் எல்லாம் தந்துட்டு கிளம்புறாங்க. இவங்கள கொல்லலான்ற மாதிரி இவருக்கு தோணிருச்சு போல. அவன் கோவப்படுறதுக்கு ஏத்த மாதிரி தான் சார் நான் நடந்திருக்கேன், கண்டிப்பா வீட்டுக்கு வருவான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இந்த இடத்துல தமிழ் ஏத்துக்கிறாரு. அந்த வீட்டுல அவன் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றதை இவங்க ஃபுட்டேஜா எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சீக்கிரட்டா மைக் வச்சிடுறாங்க. அதே மாதிரி சீக்கிரட்டா கேமராலாம் செட் பண்ணிடுறாங்க. நம்ம பக்கத்துல இருந்தா டவுட் வரும்ன்றதுக்காக கொஞ்சம் தள்ளி போய் இருக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது பொண்ணு இருக்கால, இவங்க நடிக்கிறன்ற சாக்குல என்ன அடிக்கலாம் செய்யறாங்கப்பா, கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. சும்மா நடிக்கிறதுக்காக தான் அடிக்கிற மாதிரி பண்றாங்க, நிஜத்துல எல்லாம் ஆன்டி அடிக்க மாட்டாங்க, நீ கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த பொண்ணு ஏத்துக்கிறா. நிருப்பமா பாத்துன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. பக்கத்துல இருந்தா டவுட் வரும்ன்றதுக்காக ரொம்ப தள்ளி தான் இவங்க போயிடுறாங்க. அங்கதான் வண்டியில வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப குருவுமே அவங்க தந்த அட்ரஸ்க்கு வந்துடுறாரு. மீரா ஒரு வீட்டுல இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு தான் வர வச்சிருக்காங்க. அவங்க தெரிஞ்சுலாம் வர வச்சிருக்க மாட்டாங்க, எதர்ச்சியா வர வச்சது அந்த வீடா இருக்கும். அந்த வீடை பார்த்தோன்னே இவருக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப வீட்டுக்குள்ள வந்து பிரேயர் எல்லாம் ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாத்தையும் இவங்க ஃபுட்டேஜ் மூலியமா கவனிச்சிட்டு இருக்காங்க. இவர் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது நிருப்பமா இருக்காங்கல்ல, சும்மா இருக்க மாட்டியா, சும்மாரு சும்மாருன்ற மாதிரி பொண்ணு அதட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏங்க இப்படி பண்றீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா இவங்க கேட்காம மேற்கொண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களை அடிச்சிடுறாரு. இவங்க பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப பயந்துடுறா. ஆன்டி எந்திரிங்க ஆன்டி, ஆன்டி எந்திரிங்க ஆன்டின்னு சொல்றா. என்ன ஆன்டின்னு சொல்றான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதே மாதிரி அங்க இருக்க கேமராவை பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிடுறா. கேமரா இருக்கு போலன்ற மாதிரி குருவும் உசாராயிடுறாரு. ஓஹோ நம்மளை பிடிக்கிறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க போல, இந்த கேமராவை முதல்ல உடைக்கணும்ன்ற மாதிரி கேமராவை உடைச்சிடுறாரு. கேமரா உடச்சிட்டான்றது தெரியுதுல, அதனால உடனே அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வேக வேகமா டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது 2 பேருமே காணாம போயிருக்காங்க. அவன் தான் தூக்கிட்டு போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரி ஆட்கள் சொல்றாங்க. நிருப்பமா மறைச்ச மாதிரி ஒரு போனை வச்சிருப்பாங்க. அந்த போனை ட்ராக் பண்ணலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ட்ராக் பண்றது மூலியமா அந்த வண்டி எங்க போயிட்டு இருக்குன்னு தெரிய வந்துருது. இப்ப இவங்களுமே வேகமா அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய பக்கத்துல தான் அவனுக்கு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த குருக்கு தெரியாதுல்ல. குருவும் குழந்தைய மட்டும் இறக்கி விட்டுறணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு இடத்துல ஒரு குட்டி யானை இருக்கு, இந்த குட்டி யானையில குழந்தைய விட்டுலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப காரை நிறுத்தி அந்த குழந்தைய மட்டும் தூக்கிட்டு வராரு. இப்ப அந்த குழந்தைய குட்டி யானையில ஏத்தி விடலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள போலீஸுங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவருமே குட்டி யானையில வேகமா விட்டுறாரு. இப்ப கார் எடுத்துட்டு திரும்பி கிளம்பிடுறாரு.
குழந்தை சேஃப். இப்ப எப்படியாவது நிருப்பமாவா காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிருப்பமா போனை இடுப்புல வச்சிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இது மூலியமா தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப அவங்க இடுப்புல இருந்து போனை எடுத்துறாரு, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இங்க இருந்து தூக்கி போட்டுறாரு. டவர் கட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆட்கள் சொல்றாங்க. ஆனா இந்த பகுதியில பெருசா வீடுகளே கிடையாது, கம்மி வீடு மட்டும் தான் இருக்கு. அவன் கண்டிப்பா இங்க இருந்து ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. இங்க இருக்க ஏதோ ஒரு இடத்துல தான் நிருப்பமாவை வச்சிருக்கான். அந்த இடத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சுத்தி முத்தி தேடுங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாரு. ஆட்கள் சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு ஒவ்வொரு பக்கம் போய் தேடிட்டு இருக்காங்க. நிருப்பமா நடிப்புக்காக தான் அடிச்சிருக்காங்கன்னு ஓரளவுக்கு இவனுக்கு புரியுது. இருந்தாலுமே இவங்க அடிச்சாங்கல்ல, அந்த கோவம் இவனுக்கு இருக்கதான் செய்யுது. ஆக்சுவலா இவன் எதனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றத நிருப்பமா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். மீரா கதை எல்லாத்தையும் சொல்லிடுறான். நிருப்பமாவும் என்ன வெற்றுன்ற மாதிரி சிக்னல்லே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கதையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் இவன் யோசிக்கிறான். இந்த சைடு தமிழும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி நிருப்பமா எங்க இருக்காங்கன்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இவன் எல்லாருக்கும் பண்ணுவான்ல, அதே மாதிரி நிருப்பமாவோட நாக்க கட் பண்றதுக்காக வரான். அதுக்குள்ள தமிழ் இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. வந்தவர் கண்ணால ஷூட் பண்ணி அவனை கீழே விழ வச்சிடுறாரு. அதே மாதிரி நிருப்பமாவை இந்த இடத்துல இருந்து சேஃப் பண்ணிடுறாரு. குற்றவாளி மாட்டிக்கிட்டான், நிருப்பமாவும் சேஃபா இருக்காங்கன்ற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட் கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.